திருமண உறவு நீடிக்க இதை நீங்கள் செய்து பார்க்கலாம். திருமண உறவு மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா சிலவற்றை நம்ம கடைபிடித்தால் மட்டுமே போதும். திருமண உறவுங்கிறது சந்தோஷமா இருக்கும். நம்பர் 1 நம்மளுடைய துணை கிட்ட இருந்து எதையுமே மறைக்க கூடாது. பரஸ்பரமா நம்ம உட்கார்ந்து பேசணும். பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை பேசியே நம்ம முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். ஒரு கப் காஃபியை வச்சுட்டு அக்ராஸ் த டேபிள் நம்ம உட்காந்து பேசணும்னா தீராத பிரச்சனைகள் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ பேசி எந்த சின்ன பிரச்சனையே ஆரம்பத்திலேயே பேசி முடிவுக்கு கொண்டு வந்துடணும். அடுத்தது டிரான்ஸ்பரன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் வெளியில் போகிறேன்னா நான் இந்த இடத்துக்கு போகிறேன், இவ்வளோ டைம் ஆகும் நான் வர்றதுக்கு அப்படிங்கிறத உண்மையான ஒரு காரணத்தை உங்களுடைய ஸ்பவுஸ் கிட்ட நீங்கள் சொல்லிட்டோம்னா அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகம் வராது. நம்பிக்கை மட்டும்தான் ஒரு வாழ்க்கையுடைய அடிப்படை. அந்த மாதிரி ஒரு ஸ்பவுஸ் கிட்ட பேசும்போது நம்ம மரியாதையா தான் பேசணும். அதாவது மரியாதை அப்படின்னு சொன்னா நம்ம காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அப்படிங்கிறது இல்லை. ஒரு என்ன கோவமே இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள்ல நமக்கு நிதானம்ங்கிறது அவசியம். அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நம்மளுடைய ஸ்பவுஸ் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத நம்ம காது கொடுத்து கேட்கணும். நான் சொல்றதை நீ கேட்கணுங்கிற ஒரு ஆட்டிடியூட் என்னைக்குமே இருக்கக்கூடாது. ஒரு சின்னதாக ஒரு ஹெல்ப் நம்ம ஸ்பவுஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறதுனால நம்ம எந்த விதத்துலையும் குறைஞ்சி போகிறதில்ல. ஆக்சுவலாக நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கிறதுனால தவறு கிடையாது. நம்ம அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் குவாலிட்டி டைமாக இருக்கணும். அவங்களோட நம்ம வெளியில் போனாலும் நம்மளோட சாதாரணமாக மனசு விட்டு இந்த விஷயம்லாம் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி தாராளமாக நம்ம மனசு விட்டு பேசணும். குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய துணை மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன செயல்களை செய்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும். டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்னை என் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.